நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மந்திர நெக்லஸ். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜாவும் சுஜியும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதனால ராஜாவோட வீட்லேயும் யாரும் ஏற்றுக்கல, சுஜியோட வீட்லேயும் யாரும் ஏற்றுக்கல. இப்போ நான் உன்னை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன்னை நான் வச்சு எப்படி தான் காப்பாற்ற போகிறேன்னே தெரியல. நம்மளை யாருமே ஏற்றுக்கல, எல்லாருமா ஒதுக்கிட்டாங்களே. இப்போ நாம் எங்கே தான் போகிறது? நமக்கு ஆதரவு யார் தான் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்ருக்கிறப்ப தான் ராஜாவோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் அவங்களோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு நினச்சிட்ருக்கிறீங்கல்ல, அப்படியெல்லாம் இல்லை. நானும் பெரியப்பாவும் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் இங்கேயே இருங்க. குடும்பம் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய்க்கோங்களேன். அது வரைக்கும் கொஞ்ச நாள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம். எந்த வருத்தமும் பட வேண்டாம். நீங்கள் பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இருக்கிறோன்னு நினைக்காதீங்க. உங்களோட வீடாக நினச்சி எப்பவும் போல் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க. வீட்லேயும் குட்டி பாப்பா பேத்தி ராணி இருக்கால, அவளும் நல்லா ஜாலியாக பேசுவா. உங்களுக்கு அவள் கூட இருந்தாலே பொழுது போகிறதே தெரியாது. உங்களையும் அவள் தொந்தரவெல்லாம் செய்ய மாட்டா. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீடாக நினச்சி இங்கேயே இருங்க. காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு அவங்க வீட்டிலையே இருக்க சொல்லிட்டாங்க. அப்போ தான் ராஜாவுக்கும் சுஜிக்கும் கொஞ்சம் நிம்மதியே வருது. ராஜா சொல்கிறாங்க, எங்கள் 2 பேரையும் யாருமே வீட்டில் சேர்க்கலை. ஆனால் நீங்கள் தான் பெரியம்மா உங்களோட பிள்ளைகளாக நினச்சி எங்களை உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துருக்குறீங்க. இந்த உதவியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம். இப்படி ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறீங்கங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி பெரியம்மா, நீங்கள் நல்லா ஓய்விடுங்க. பெரியப்பா நீங்களும் ஓய்விடுங்க. நாங்கள் வேலைகளெல்லாம் பார்த்துக்கிறோம். நீங்கள் நல்லா ஓய்வெடுத்தாலே போதும். உங்களோட சந்தோஷம்தான் எங்களோட சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நான் போய் சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரேன். சுஜி நீயும் சமையலுக்கு தேவையான வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு இரு. என்னென்ன பொருட்களெல்லாம் வேணும்னு சொல்லு, இல்லாததெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்ட்டு சமையல் அறைக்குள்ளே போய் என்னென்ன பொருட்கள் இருக்குது இல்லைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஒரு பேப்பரில் எழுதி தந்துடுறாங்க. சரி சுஜி, இதில் உள்ள எல்லா பொருளையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்த்து வை, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. சந்தைக்கு போய் தேவையான காய்கறிகள் மளிகை சாமான் எல்லாத்தையும் ராஜா வாங்கிட்டு வந்து அவங்களோட மனைவி சுஜிக்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. நான் உனக்கு ஏதாச்சும் ஒத்தாசையாக வேலை செய்யட்டுமாம்மா? காய்கறி எல்லாம் நறுக்கி தரட்டுமா? சாப்பாடு வேணும்னா நான் வடிக்கிறேனே. என்ன பண்ணணும் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, இல்லை, எதுவும் செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா ஓய்விடுங்க, அதுவே போதும். டிவி போட்டு விடட்டுமா? டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பொழுது போகும்ல. இருங்கத்த, நொறுக்கு தீனி ஏதாச்சும் இருந்தால் நான் எடுத்துகிட்டு வரேன். சாப்பிட்டுட்டே பாருங்கள், உங்களுக்கும் நேரம் போனதே தெரியாது. பாப்பாவும் வீட்டில் இல்லைல்ல, விளையாடுறதுக்கு போயிருக்கிறாள்ல. சரி, நான் அதுக்குள்ளேயும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். வரேன் இருங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு தட்டில் முறுக்கெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து தந்துட்டாங்க. டிவி பார்த்துட்டே சாப்பிடுங்க, நேரம் சீக்கிரமாக போயிடும். பழைய படம் பார்ப்பீங்கள்ல அப்படின்ட்டு பழைய படத்தை வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு வழியாக சுஜிக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. சமையலெல்லாம் முடிஞ்சதுங்க, சாப்பிடலாம். சரி சரி, முதல்ல அத்தையும் மாமாவும் சாப்பிட்றட்டும், பாப்பாவும் சாப்பிட்றட்டும், அதுக்கப்புறமா நாம் 2 பேரும் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ராஜாவோட பெரியம்மா பெரியப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் சுஜி வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சுஜி பாப்பாவும் விளையாடிட்டு வீட்டுக்கும் வந்துட்டா. செல்லம், ராணி பாப்பா வந்துட்டிங்களா? அக்கா உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரேன் வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போதும் போதும் அக்கா, போதும், நிறைய வைக்காதீங்க, நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். இந்த காய் வேண்டாங்க்கா, எனக்கு இது மட்டும் போதும். குழம்பு கொஞ்சமாக ஊற்றுங்க, நான் நிறையா சாப்பிடவே மாட்டேன். பாட்டி அதனால தான் எனக்காக எல்லாமே காரம் இல்லாமல் கம்மி கம்மியாக போட்டு செய்வாங்க. நீங்கள் நிறையா காய்கறி எல்லாம் போட்டு வித்தியாசமாக செஞ்சுருக்கீங்க. பார்க்கும்போதே கொஞ்சம் புதுசாக இருக்குது. காரமாக இருக்குமாக்கா? கலரே நல்லா சிவப்பாக இருக்கேன். பாட்டி செய்கிறப்போ கலர் இவ்வளோ தூக்கலாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறீங்கக்கா.
சரிக்கா நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு தட்டை வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறா. நல்லா இருக்கே, சூப்பராக இருக்குது குழம்பு. பாட்டி பாட்டி பார்த்தீங்களா, சூப்பராக அக்கா சமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி காரமே இல்லாமல் சமைப்பீங்களோ அதே மாதிரி அக்காவும் காரமே இல்லாமல் காய்கறி ஆனால் நிறையா போட்டு சமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா பாட்டி? சரி சரி, நானும் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ரொம்ப ருசியாக இருந்துச்சு. இனிமே நீங்கள் சமைக்காதீங்க பாட்டி, அக்காவே சமைக்கட்டும். அக்கா தான் சூப்பராக சமைக்கிறாங்கல்ல. ஆ, நல்லா இருக்கு பாட்டி. நீங்கள் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டு உடம்ப தேத்த பாருங்க. நல்லா பப்ளி மாஸ் மாதிரி ஆயிடுவீங்க. சூப்பராக இருப்பீங்க பாட்டி. அதுக்கப்புறம் சுடிதாரெல்லாம் வாங்கி போடுங்க, கலக்கெல்லாம் மாறிடுவீங்க. யூத்து மாதிரி இருப்பீங்க. என்ன மாதிரியே குட்டியான ஹேர் கட் பண்ணிக்கோங்க, இன்னும் அழகாக இருப்பீங்க பாட்டி. பாட்டி பாட்டி அப்படின்னு அவங்க பாட்டி கூட கிண்டல் பண்ணி பேசிகிட்ருக்கிறா. ஓஹோ, அக்கா வந்த ஒரே நாளில் இப்படியா பேசுவ? பாட்டி கையால் இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு இருந்த, இனிமேலேருந்து பாட்டி சமைக்க வேண்டாங்கிறியா? சரி சரி, பாட்டிக்கும் ஓய்வு தான் இதுக்கப்புறம், வயசாகி போச்சுல்ல. அக்கா இதுக்கப்புறம் சமைச்சுப்பாங்க. அவள் தான் அழகாக சமைக்கிறாளே, நல்லா நாக்குக்கு ருசியாக. யார் யார் எப்படி எப்படியெல்லாம் சாப்பிடுவோன்னு தெரிஞ்சிருக்குது. வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சமைச்சிருக்கிறா. நல்லா இருந்துச்சுமா, நான் சாப்பிட்டப்பவும் சூப்பராக செஞ்சுருக்கிறா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே இனிமே அக்காவையே சமைக்க சொல்லிட்டா போச்சு. பாட்டிக்கு இனிமே ஓய்வு தான், சரியா? நீ வருத்தப்படாத, ஜாலியாக விளையாடுன்னு. போய் விளையாடுங்க போங்க அப்படிங்கிறாங்க. இதை எல்லாத்தையும் சுஜி கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஓஹோ, இந்த கிழவியும் அந்த குட்டி பிசாசுமா சேர்ந்து என்ன எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறாங்களா? அது எதுவும் நடக்காது. ஒரு நாளைக்கு நான் வேலை செஞ்சால் தினம் தினம் உங்களுக்கு எல்லாத்தையும் நானே செஞ்சிட்ருக்கணுமா? இதுக்கப்புறம் தானே என்னோட ஆட்டமே இருக்குது. இன்னைக்கு செஞ்ச சமையல் நல்லா இருந்துச்சா? சரி சரி, இருந்துட்டு போகுது. நான் கூட இன்னும் சாப்பிட்டே பார்க்கல. என்னோட வீட்டுக்காரர் கூட சாப்பிடலை. நாங்கள் 2 பேரும் இனிமே தான் சாப்பிடணும். சட்டியில் சாப்பாடு இருக்கான்னு கூட தெரியலையே. அடிக்கடி சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டு போயிட்டுல வந்தால் அந்த குட்டி பிசாசு சட்டியவே காலி பண்ணியிருப்பாளோ என்னமோ. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் நமக்கும் இருக்காது. நானும் என்னோட வீட்டுக்காரரும் போய் சாப்பிடணுன்ட்டு. வாங்கங்க, வேலையெல்லாம் முடிஞ்சதில்ல. நம்ம 2 பேர் மட்டும்தான் சாப்பிடணும். வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க அப்படின்ட்டு அவங்களோட கணவனை கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. உங்கள் பெரியம்மாவும் அந்த ராணி பொண்ணு இருக்கால்ல, அவங்க 2 பேருமா சேர்ந்து என்னென்னலாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? என்ன எல்லா வேலையும் வாங்கணும்னு நினச்சிட்ருக்குறாங்க. அது எப்படிங்க? நம்மளேவா இவங்க வீட்டில் வந்து இருந்துக்கிறோன்னு சொன்னோம்? இவங்க தானே இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, எதையும் நினைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்படியா வேலை வாங்குவாங்க? கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையாக ஏதாச்சும் வேலை செஞ்சால் பரவாயில்ல. நானே தனியாகவே எல்லா வேலையும் செய்யணும்னு அவங்க 2 பேருமா சேர்ந்து ஏதோதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அது என் காதில் விழுந்துச்சு. எப்படிங்க அதெல்லாம் முடியும்? நாம் இங்கே இருக்கிறது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கே எனக்கு முடியலை. இதுக்கப்புறம் தினம் தினம் எப்படி இருக்கிறது? நாம் இங்கேருந்து போயிடுறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. ஏய் சுஜி, நீ என்ன பேசிகிட்ருக்குற? அவங்கள பற்றி உனக்கு முழுசாக தெரியாதே. இன்னும் கொஞ்சம் வருஷம்னு கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவங்களோட வீட்டையே நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம். அதுக்காக தான் நானே பொறுமையாக இருந்துகிட்ருக்கிறேன். நீ வேற. என்னோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் என்ன சொன்னாங்க? இது உங்கள் வீடு மாதிரி, நீங்கள் பாட்டுக்கு எதையும் நினச்சிட்ருக்காதீங்க, ஜாலியாக இருங்கன்னு தானே சொன்னாங்க. நம்ம வீடு மாதிரினா கண்டிப்பாக அது நம்ம வீடை ஆக்கிக்கணும். அதுக்காக தான் நானும் பொறுமையாக இருந்துகிட்ருக்கிறேன். நீ வேற. நானும் சும்மா சிரித்து பேசிகிட்ருக்கிறேன், உண்மையாலாம் கிடையாது. இப்படி சிரித்து சிரித்து பேசினாதான் அவங்களுக்கும் எதுவும் தெரியாது. நாம் இப்படியே பேசிகிட்ருக்கணும். அவங்களுக்கும் நாம் நடிக்கிறது தெரியவே கூடாது. சில நாட்கள்லையே எல்லாத்தையும் நம்ம பேருக்கு மாற்றிக்கலாம்.
இன்னும் கொஞ்ச நாள் தானே சுஜி, உன்னால் பொறுத்துக்க முடியாதா? நாம் இப்போ எங்கே போனாலும் நமக்கு யாரும் ஆதரவு தர மாட்டாங்க, இவங்க மட்டும்தான் தந்திருக்கிறாங்க. இதையும் விட்டுட்டோன்னு வச்சுக்கோயேன், நாம் எங்கே போக முடியும்? வேறு வழி இல்லைல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆ சரிங்க அப்படிங்கிறாங்க சுஜியும். இப்படியே சில நாட்கள் போயிட்டே இருந்தது. மாத கணக்கு ஒரு 3 மாதம் போயிடுச்சு. பாவம் அந்த கல்பனா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால் அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. ஆஸ்பத்திரியிலையும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தாங்க. இதுக்கு மேலே பார்க்க முடியாது, வயசாயிடுச்சுல்ல அப்படின்ட்டாங்க. திரும்ப வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வயசானதுனால சில நாட்கள்லையே கல்பனா அம்மா இறந்தும் போயிட்டாங்க. கல்பனா பாட்டி இறந்து ஒரே மாதத்துலேயே சுஜியும் ராஜாவும் சேர்ந்து ராணி பாப்பாவையும் ராமசாமி தாத்தாவையும் வீட்டை விட்டு வெளியில் போங்க, இது எங்கள் வீடு, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாங்க. ராமசாமி தாத்தாவுக்கு கோபம் தாங்க முடியல. எப்படி நீங்கள் எங்கள் 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவீங்க? ஆ, இது எங்கள் வீடு, உங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்தா, இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்குறீங்கள, எங்களையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறீங்களா? சரி சரி, இருங்க இருங்க, நல்லா இருங்க. யாரையும் ஏமாற்றி வாழக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியலல்ல, காலம் உங்களுக்கு எல்லா பதிலையும் சொல்லும். இவ்வளோ நாளாக எங்களை ஏமாற்றி நடிச்சுக்கிட்டே இருந்து எங்களை வீட்டை விட்டு துரத்துறீங்களா? இதனால தான் உங்களுக்கு யாருமே வீட்டில் இடம் தராமல் இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் வழி காட்டினா எங்களையே வழி இல்லாமல் அனுப்பி விடுறீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், எங்களுக்கு நல்ல வழியே பிறக்கும். என்னோடய பேத்தியாவை வச்சு நான் எவ்வளோ முன்னேற போகிறேன் அப்படின்ட்டு ராணி பாப்பாவை கூட்டிகிட்டு பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட முதலாளியோட வீட்டுக்கு போகிறாங்க. முதலாளியும் நல்லா வயிறார சாப்பாடு போடுறாங்க. அங்கேயே இருக்கிறதுக்கும் முதலாளி ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டாங்க. தாத்தாவும் பேத்தியும் முதலாளிக்கு நன்றி சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறைக்கு வந்துட்டாங்க. அப்போது துணிமணியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட மனைவியோட நெக்லஸ் ஒன்று இருக்குது. அடடா, இது என்னோட மனைவியோட நெக்லஸ் ஆச்சே! எங்கள் 2 பேர்த்துக்கும் திருமணமான புதுசில் என்னோட மனைவிக்காக நான் வாங்கி தந்தேன். அந்த நெக்லஸில் இது ஏன் ராணி செல்லம், இது உன்னோட பாட்டியோட நெக்லஸ்ஸு. நான் ஆசையாக உன்னோட பாட்டிக்கு முதல்ல வாங்கி தந்த நெக்லஸ்ஸு. அதை இத்தனை வருஷமாக பாதுகாத்துட்டு வந்திருக்கிறா பாரு உன்னோட பாட்டி. எனக்கு இப்போவே அந்த ஞாபகம்தான் வருது. நாங்கள் 2 பேரும் கடைக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக உன்னோட பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நெக்லஸை வாங்கிட்டு வந்தோம். அந்த நெக்லஸ் தான் இது. பாட்டி தான் இல்லை, நெக்லஸ் இருக்குது. இந்த நகையை வச்சு தான் நாம் ஏதாச்சும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் நாம் இங்கே இருக்க முடியும். முதலாளி நமக்கு இவ்வளோ இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். நாம் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. கூடிய சீக்கிரத்திலேயே நாம் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும். இப்போ முதலாளிக்கிட்ட நான் வேலை பார்க்கவும் முடியாது. ஏன்னா சின்ன வயசில் அவ்வளோ வருஷங்கள் நான் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போது நான் வேலை பார்க்குறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அப்போ எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டுத்தாங்கன்னு நான் என்ன வேலையை கேட்க முடியும்? நம்மளா ஏதாவது வேலையை தேடிக்கிட்டால் தான் உண்டு. நம்மளோட கஷ்ட காலத்தில் இவங்க நமக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. இதையே நாம் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடாது. ராஜாவும் சுஜியும் அப்படித்தானே, நாம் அவங்களுக்கு இடம் கொடுத்தோம். கடைசியில் பாரு, அவங்க நம்மளையே நடுத்தெருவில் நிறுத்திட்டாங்க. நம்ம அன்னைக்கு செஞ்ச உதவியை தான் நமக்கு இன்னைக்கு இன்னொருத்தர் செஞ்சுருக்கிறாங்க. இந்த உதவியை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. இந்த நகையை மாற்றி பணமாக்கி ஒரு கடையை நான் வாடகைக்கு பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி அந்த நகையை ஒரு நகை கடைக்கு கொண்டு போய் அடகு வச்சுட்டு பணமாக்கி ஒரு கடையும் வாடகைக்கு பிடிச்சிட்டாங்க. இங்கே இவங்களோட முதலாளியோட வீட்டில் இருந்துக்கிட்டே அவங்களோட கடையை சிறப்பாக நடத்திக்கிட்டே வந்தாங்க. காலம் போகிற போக்கில் அவங்களுக்கு நல்ல வியாபாரம், நல்ல லாபம். சிறுக சிறுக சேமித்த காசு எல்லாத்தையும் வச்சு அந்த கடையை அவங்க சொந்தமாகவே வாங்கிட்டாங்க. இப்படியே வியாபாரம் நல்லபடியாக போனதில்ல, அடுத்த சில மாதங்கள்லையே சொந்தமாக ஒரு வீட்டையும் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களோட முதலாளியோட வீட்டில் தானே இருக்கிறாங்க. முதலாளிக்கும் நன்றியை சொல்லிட்டு அங்கேருந்து காலி பண்ணி இப்போது சொந்தமாக வாங்கியிருக்கிறாங்கல்ல, அந்த வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவிக்கு ஆசையாக வாங்கி தந்த நெக்லஸை அடகு வச்சுருந்தாங்கல்ல,
அந்த நெக்லஸையும் அவங்களோட மனைவிக்கு என்னைக்கு வாங்கி தந்தாங்களோ அதே தேதி நாள்லையே திரும்பவும் மீட் எடுத்துட்டு அவங்களோட மனைவியோட ஞாபகார்த்தமாக பத்திரப்படுத்தி பாதுகாத்துட்டு வராங்க. இப்போது கல்பனா பாட்டியோட நகை அவங்களோட கணவன்கிட்ட சொந்தமான இடத்துல இருக்குது. அதனால் அந்த வீடு நிரந்தரமாக இருக்குது. ஆனால் ராமசாமி தாத்தாவையும் ராணி பாப்பாவையும் ஏமாற்றி அனுப்புனாங்களே சுஜியும் ராஜாவும், அவங்க இருந்த வீடு இப்போ வெறும் இடமாகி வீடு காணாமல் போயிடுச்சு. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்க நம்மளோட கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் நன்றியாக இருக்கணும். அதை விட்டுட்டு அதை நாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா அது மிகவும் பாவத்துக்குரிய செயல். அப்படி ஒரு பாவத்தை செய்யவே கூடாது. அது மிக மிக தவறு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நல்லது செஞ்சோன்னா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சோன்னா கெட்டது நடக்கும். சும்மா ஒன்றும் சொல்லலை. வினை விதைச்சவன் வினை அறுப்பான், விதை விதைச்சவன் விதை அறுப்பான்னு. அது என்றைக்குமே பொய்யாயிடாது. நல்லதை மட்டுமே விதைங்க, நல்லது முளைச்சி நல்லதே நடக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.